ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் தெரியப்படுத்துகிற ஒவ்வொரு கருத்தும் தான் அடுத்தடுத்து எனக்கு கதை மூவ் பண்ணதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வெளியில போன பாத்துட்டு போயிடலான்னு பார்த்தா எட்டியே பார்க்க மாட்டேங்கிறா. ஏமா நான் வெளியில போனா போயிட்டு வரேன் பாரு. சரி பாத்துட்டு போலான்னு பார்த்தா திரும்ப நான் பாரு. தண்ணி வேணும். உன்னை யார் கூப்பிட்டா? உங்க இலை நான் குடிக்க மாட்டேன் கேட்டியா? அதே ஆசைப்பட்டு பக்கச்சுட்டேனே. இல்ல உங்க இலை குடிச்சாலும் சூப்பர் தான். எங்க இல்லமா நீ யாராயிட்டு போகுது அதுக்குதான் வெளியில போனோம். தண்ணி குடிச்சிட்டு போலான்னு பார்த்தேன். வெளியில போறான்னு தெரியல. தண்ணி நீ கோரி போட்டு கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். சிவா கடக்கா இரு நான் கோர்த்து வரேன். வேண்டாம் வேண்டாம். எவ்வளவு திரும்பி பாக்குதான்னு பாரு. நீ என்னத்தான் நினைச்சாலும் நீ அவளை பார்க்க முடியாது. நீ அவளை எப்படி பார்க்கற நானும் பார்க்கறேன்ல. உனக்கு எதுக்கு இருமல் வருதுன்னு எனக்கு தெரியாது. அதான் தண்ணி வேணும். தண்ணி தானல எடி போ தண்ணி கொண்டு வா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏய் போய் கிளம்ப போறியா இல்லையா? கிளம்புறேன். அவளை பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தா இந்த வீட்டை பார்க்க கூட முடியலம்மா. ஐயோ சுத்தி இல்ல நிக்கிறேன். கொஞ்சம் சிறுமிசம் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தேன். ஒன்னும் நவர மாதிரி தெரியலையே. இருமா இவ வேற என்ன எல்லாரும் முன்னாடியுமா கொஞ்சம் சிறுமிசம் பண்ண முடியும்? எல்லாத்தையும் போக வைக்குமே. பாப்பா அண்ணன் செருப்பு கொண்டு எடுத்துட்டாமா போமா. அத நீ கால்ல போட்டுக்கிய பையன் உள்ள மத்த நல்லா புழுக்கு புழுக்குன்னு ஓடி போமா. நீ போக மாட்டேங்குது. இது பிஞ்சு போச்சு. வேற செருப்பு எடுத்துட்டு வா. நீ கிளம்பல. தண்ணி குடிச்சிட்டு போனோமா. இன்னைக்கு நீ அவளை எப்படி கொஞ்சம் நானும் பாக்குறோம்ல பாதவத்தே. என்னங்க பாப்பா அண்ணனுக்குள்ள கட்சி புள்ள மாதிரி எடுத்துட்டாமா. போறேன் உனக்காக இல்ல மைனிக்காக போறேன் மோவனே. அப்பா ஒண்ணு போயிட்டு. ஏமா என்ன அந்த பத்திரம் கொஞ்சம் இருந்துல அதை எடுத்துவாங்க. எந்த பத்திரம்ல? அதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒண்ணு கொடுத்தேன் அந்த பத்திரம். அந்த பத்திரத்தை நீ தானே கொண்டு வச்ச? ஐயோ எங்க வச்சேன்னு தெரியலையா. அது கொஞ்சம் பாத்துட்டு வாங்கண்ணா. இந்தாங்க. இருமா இவ ஒருத்தி. அந்த பத்திரத்தை நீ கொண்டு வச்ச எனக்கு தெரியல. வேணா நீ போய் பாரு போ. எனக்கு நேரம் ஆயிட்டு. அதை போய் பாத்துட்டு வாங்க. எனக்கு தெரியாது அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அம்மா பீரோல தான் வச்சேன். போய் பாத்துட்டு வாங்க. இவ்வளவு தூரம் போகுதுன்னு நானும் பாக்குறேன்ல. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்பா அம்மா பையாச்சு. தண்ணி கொண்டா. இந்தாங்க. என்ன கூப்பிட்டு வர மாட்டேன். நான் தான் உன்னை பார்க்கவே எங்கேயும் போக மாட்டேன்னு தெரியாது. முகத்தை கட்ட வர மாட்டேன். இங்க பாருங்க உங்க அம்மா இருக்காங்க விடுங்க. அதெல்லாம் அவங்க வர மாட்டாங்க. என்ன விடுங்க நான் போறேன். நீங்க தண்ணி தானே கேட்டீங்க. நீதான் வேணும். நான் போறேன் விடுங்க. முடியாது. எனக்கு மட்டும் இல்ல உனக்கு காத்துட்டு இருந்தேன். வரேன் வரேன் ஏண்டி வரல? வேலை இந்த எல்லாம் வேற எதுவும் பார்க்க வேண்டாம்னு சொல்றேன்ல. பட்ட மலை நின்று அத்தனை நேரம் சிக்கல் கொடுத்துட்டு இருக்க. நாளை வரவே இல்லை. எனக்கு மட்டும் நீ வந்திருந்தியோ? விடுங்க. அதெல்லாம் விட முடியாது. சரி வா என்ன ரூமுக்கு போலாமா? எனக்கு வேலை கிடக்கு. சொல்றேன்ல. நீங்க எங்க வெளியில போகணும்னு சொன்னீங்க? சும்மா சொன்னேன். உன்னை பார்க்க வேண்டியது. என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை நாள் தாண்டி வராம இருப்ப? இங்க பாரு என்னால திறந்து காத்துட்டு இருக்க முடியல. இப்போ வா. ஓமா ஒண்ணுவ உனக்கு வந்துரு. வேண்டாங்க. எதுக்குடி? பாரு எங்க உனக்கு பயந்துட்டு இருந்தா ஒண்ணுவ. நீ எனக்கு மட்டும் பயந்தா போதும். வா. இங்க வேற யாருக்கும் நீ பயப்படணும் அவசியம் இல்ல. வா. உங்க அம்மா திட்டுவாங்க. அப்பா எங்க அம்மாவால பெரிய இடமா இருக்கு. அது நானே உனக்கு பென்ஷன் கொடுக்காடி அவங்களை ஏத்து பேசுனேன். பிறகு என்னடி அடிக்க வந்தா அடி. இதுக்கு மேல என்னால ஒண்ணு செஞ்சிட முடியாது. கையை உனக்கு திருப்பி வச்சு விளாசு. இங்க யாரும் எந்த மனுஷன் அடிக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க யாரும் ஒண்ணு அடிக்கிறதுக்கு ஓலைக்கு மேல அந்த புள்ளை அடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. ஒண்ணு எப்படி அடிக்க விடுற நீ? எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? நீங்க பாரு பெத்த தாயின் நான் கை நீட்டினா நல்லா இருக்காதுன்னா ஒதுங்கி போறேன். மத்தபடி எனக்கு கோவம் இல்லாமலாம் இல்ல. பாரு ஒண்ணு அடிக்க வந்து நீ கையை நீட்டு. இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்லி தர முடியாது. அப்போ அடி வாங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் எப்பவும் வீட்டுல ஆடி இருக்கேன். வெளியில போறேன். யாராவது சொல்லிதான் எனக்கே தெரியுது. நீயும் வாய் தந்து சொல்ல மாட்டேங்கிற. ஆனா ஒரு நாளில ஒரு நாள் வசமா எங்க அம்மா வாங்க போய் பாத்துட்டே இரு. இங்க பாரு நீ எனக்கானவா. எனக்கு மட்டும் உன் மேல கைய வைக்க வந்தா இனி யாருன்னு பார்க்க மாட்டேன். சரி பிடிச்சிருக்கல? இப்ப மாதிரி பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. சரி இன்னைக்காவது வெயிட் பண்ணுவேன். வரவில்ல? கண்டிப்பா வரணும். சரி அழகு போல இருக்கு. போங்க.
இந்த அழகு முகத்தை பார்த்துட்டு எங்கிட்டு போக சொல்ற? சரி, கொஞ்ச நேரம் பார்த்து உள்ளவா. என்னது, உங்ககிட்ட பெர்மிஷனே கேட்க கூடாது பத்துக்க. முடியாது முடியாது முடியாது. சும்மா இருங்க. இதுக்கப்புறம் எங்கடி விட விட முடியாது. சும்மா இருங்க. எங்க போனோம், நீங்க கிளம்புங்க. இல்ல, வெளியில போனதுன்னு ஒன்னும் பார்க்க முடியாது. அதான் கூப்பிட்டு. சும்மா இருங்க. ஏன்டே? சும்மா இருங்க. சரி, உன்னை கூட மாட்டேன். கூட்டன்னு சொன்னேன். மாட்டேன். கொடுக்கலன்னு என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? கொடுக்க கொடுக்க கொடுக்க. கொடு. சும்மா இருங்க. போட்டி என் பொண்டாட்டி. சும்மா இருங்க. சுத்தப்படாது. சரி, பை. கிளம்பிட்டா? சரி. சரி, கடைசியா ஒண்ணு கொடு. பதமா. சரி, போதும், வரேன். சரி. சீக்கிரம் வந்தது என்ன? சரிங்க. சரி, போயிட்டு. தள்ளி விட்டுரு, தள்ளி. பாடி இருங்க சொல்லிட்டேன். தள்ளி விட்டுட்டல, பாத்துக்கிட்டே இருடி. கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கேனா? இப்போ பாரு பொண்ணா. எங்க வெளியில போறேன்னு சொன்ன? அவன் மேல கை வச்சிங்கன்னு எங்கேயாவது கேள்விப்பட்ட சின்னத்தர இருக்க மாட்டான். பாத்துக்கங்க. வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்க. இதையும் எதையாவது பண்ணு நினைச்சீங்க, அவன் கூட வாழவே ஆரம்பிச்சுட்டேன். காண்டாத வேலைக்கு ஏதாவது பாத்தீங்க. ஏலே, அந்த வாழ்க்கை நாசம் பண்ணவளே இவதாம்ல. எனக்கு தெரியும் எதுனாலன்னு. இவளுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. என்ன வந்து இந்த பொண்ணை திட்டுற பார்த்த, அந்த பொண்ணு எதுவும் பண்ணல. நான் தான் புடிச்சு எவனை சேரணும்னு சொல்லியிருக்கேன். புரியுதா? அவன் மேல உங்க கை பட்டதே நான் மனுஷனா இருக்க மாட்டேன். போயிட்டு வாங்க. சரி, உள்ள போ. நான் போறேன். நீங்க போயிட்டு வாங்க. பாத்து போங்க. சரிம்மா, நீ உள்ள போ. சரிங்க, நீங்க பாத்து போங்க. பை. 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 ஐயோ, சட்டை பிடிச்சது. என்ன பல உடம்பு வச்சா நான் மயக்கி வச்சா? என்ன, நான் எதுவும் பண்ணல. இப்போ நீ அதை தானே காட்டிட்டு வந்த. இங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆமாமா, உனக்கு என்ன கவலை? அத்தா உடம்ப கட்டியான மாய்க்கு கைக்குள்ள வச்சிருக்கிய. நீங்க என்ன அசிங்கப்படுத்தல, உங்க பிள்ளை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. நாங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க இல்ல, ஒரு புரிதல் இல்லாம இருக்கிறதுக்கு. எங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு. சேர்ந்து வாழலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு ஒரு புரிதல் இருக்குது. அவர் என்ன கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கிறான்னு எனக்கு அவர் மேல நம்பிக்கை. அவருக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பேன்னு அவருக்கு என் மேல ஒரு நம்பிக்கை. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுக்கு இது போதும் நினைக்கிறேன். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு. எங்களுக்கு பிடிக்கணும். இந்த வீட்டுக்கு மருமகளா யார் வரணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். அவர் கூட வாழ போறவன் நான். அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் அவர் கூட சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணுவடி, முடிவு பண்ணுவேன். அனாவசியமா பேசாதீங்க. எந்த கட்டுக்காரையும் கூட தெரியாது, நீ எனக்கு மருமக. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் இந்த வீட்டுல ஒரு நல்ல பொண்ணு நான் இருக்கலையா? நல்லவளா இருந்துட்டா மட்டும் போதாதுடி, இந்த வீட்டுக்கு தகுதியானவளா இருக்கணும். தகுதி பார்த்து காதல் வராது, வரணும். அப்படித்தான் வரணும். அதுக்கு பேரு காதல் இல்ல. அந்த ஆதிர கால் தூசிக்காகடி நீ என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். நடிக்காதீங்க. அவளை இங்க வரவிடாம இவர் கூட சேர விடாம பண்ணதே நீங்க தான். நானடி, சத்தியமா நீங்க தான். அந்த பொண்ணு இவரையும் சேர விடாம பண்ணதே நீங்க தான். ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிருக்காங்க. பிரிச்சு வேடிக்கை பார்த்தது நீங்க. கஷ்டப்பட்டு பொண்ணுன்னு சொல்லி பிரிச்சு வச்சது நீங்க. கடைசி அந்த பொண்ணு தலையெழுத்து எப்படியோம திசை மாதிரி போயிடுச்சு. அதனால உங்க புள்ள வாழ்க்கை நாசமானு உங்களுக்கு புரியவே இல்ல. இப்ப அந்த பொண்ணு வேற நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கா. அதையும் மண்ணலி போட்டுறாதீங்க தேவையில்லாம பேசி. நான் முடிவு பண்ணிட்டேன், என் புருஷன் கூட நான் சேர்ந்து வாழலானே. நடக்காதடி, ஏன் நடக்காது? நீ கெட்டு போனவன ஊர் முழுக்க பரப்புவேன். என்ன சொல்றாங்க இவங்க? எனக்கு என்ன சொல்றீங்க? ஏய், உன்னை பத்தி எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்கிட்ட கெட்டு போய் ஊரை விட்டு ஓடி வந்திருக்க. இப்ப சொல்லாதீங்க சொல்லிட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும்டி. நீ எந்த ஊருக்காரி, எதுக்கு ஓடி வந்த எல்லாம் தெரியும். உனக்கு என் பிள்ளை கேக்குதோ? கெட்டு போனவளுக்கு என் பிள்ளை. வார்த்தை விடாதீங்க. கப்பார், நீ ஏன் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டனா மானத்தோட ஓடி போயிடலாம். நானா உன்னை ஓட வச்சேன். உன் மானம் போயிரும், உன் உடம்புல ஒட்டு துணி இருக்காது. எவங்கிட்ட கெட்டு பண்ணவா என் வீட்டுக்கு மருமகா. என் பிள்ளை பார்த்தா உனக்கு இழிச்சவாய் மாதிரி தெரியுதோ? வார்த்தை விடாதீங்க. மரியாதை நீயா போறியா இல்லைன்னா ஊர் முழுக்க இப்பவே நான் சொல்லட்டுமா? நீ கெட்டு பண்ணவா ஊர் முழுக்க சொல்லிடுவேன். நீங்க அசிங்கமா பேசாதீங்க. ஏய், நீ எந்த ஊர் வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிட்ட. நீ கெட்டு போய் தாண்டி ஓடி வந்திருக்க. வார்த்தை விடாதீங்க, எனக்கு கோவம் வந்துடும். சொல்லண்டி,
இப்பவுமே தெரு முழுக்க போய் சொல்லுவேன். ஏய், நானும் போட்டுட்டு இருக்கேன். என்னது ஊரா பேசுற? நீயா? ஒண்ணு கொலை போட்டுருவேன். இன்னொரு வாட்டி மானத்தோட விளையாண்டனா என்னையாடி டீ போட்டு சொன்ன? என்னையா டீன்னு சொன்ன? அடிக்காதீங்க. உங்களுக்கு என்ன அடிக்க எந்த ரைட்ஸ் இல்ல. பட்டம்ல கொட்டு துணி இல்லாம இந்த ஊர் முழுக்க அடிச்சு பரட்டல. நான் பாக்கியமே இல்ல. பாக்கியடி வேண்டாம், கை வைக்காதீங்க சொல்லிட்டேன். ஒரு பொண்ணு இதை வேற தாங்குவா. அவ மானத்தோட மட்டும் விளையாடாதீங்க. என் மேல உங்க கை பட்டதே பார்த்தா எவன் கை உனக்கு பட்டிருக்க? ஐயோ, வார்த்தை விடாதீங்க. பொண்ணலாம் இப்ப பாதி உன்னை நான் என்ன பாடுபடுத்த போறேனே. வேண்டாம் சொல்லிட்டேன். என்ன அடிக்காதீங்க. என்கிட்ட நீ கம்ப பிடிக்கிறவா? நீங்க அடிச்ச நான் அடிப்பேன். ஓ அடிப்பேன். இப்பமே உன் மானத்தை நான் வாங்குறேன்டி. வேண்டாம், இந்த மாதிரி பண்ணாதீங்க. இங்க இருந்து நான் போயிருக்கேன். அத பண்ணடி போடி. அதுக்கு முன்னாடி உங்களை அடிக்க கூட எனக்கு தோண மாட்டேங்குது. இப்பமே ஊருக்குள்ள போய் உன் மானத்தை நான் வாங்குறேன்டி. வேண்டாம் சொல்ல கேளுங்க. வேண்டாம் சொல்ல கேளுங்க. இல்ல எப்படி இவங்க ஊர் முழுக்க சொல்லிடுவாங்க. அதுக்குள்ள இவர் எதுக்கு இப்ப ராணி வீட்டுக்குள்ள போறாரு? ஏதாவது சண்டை கண்ட போட்டுருவாரா? ஏதோ சண்டை கண்ட போட்டுறக்கூடாது. என்ன ஏய் ஏய் வந்து நிக்க பார்க்காம இருக்க? பேச மாட்டியா? ஹாய், புருஷன் வந்திருக்கேன் பார்க்க மாட்டேங்க. அங்க என்ன ஓடி வந்து கட்டி பிடிப்பா? ஒன்னையும் காணும். பாசம் குறைஞ்சிட்டுல? சரி அப்படியே இருந்துக்க. அப்ப என்ன பார்க்க மாட்டேன் தானே கேட்க? என்ன பார்க்க மாட்டேன் பாருடி. ஹாய், சரி கிளம்பு. சினிமாக்கு எங்கேயா போயிட்டு வரலாம் வா. ஹாய், வந்துன்னு சொல்லிட்டு இருக்கேன் வா. என்ன பாரு, பேச மாட்டேன். வந்துன்னு சொல்லிட்டு இருக்கேன் சொல்றேன்ல வா கிளம்பு. சினிமாக்கு போயிட்டு வரலாம். புருஷன் வந்து நிக்க எடுத்து பார்க்க மாட்டேங்க. அந்த அளவுக்கு என் மேல உனக்கு கோவம். சரிப்பா அப்படியே இரு, என்னால இருக்க முடியல. என்ன பேச மாட்டியா? ஏன் நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது? இங்க இருக்கா? நான் வந்திருக்கேன்னு தெரியுதுல, அங்க வர வேண்டியது என்ன? ஏய் ஆட்டி ஏய் போக்கலான்னு பாரு. பார்க்கலன்னு என்ன பண்ணுவேன்னு தெரியல ஆனே. ஏய் பார்க்க மாட்டேன், இப்ப பேச மாட்டேன். சரி அப்படியே இரு. சரி பசிக்கு ஏதாவது கொடு, காலையில சாப்பிடல. வெறும் சோறு மட்டும் தான் இருக்கு, குழம்பு இல்லையா? சரி வேற வேற ஏதாவது ஒரு குழம்பு வச்சு கொடுக்கலாம். புருஷன் ஞாபகமே இல்ல. கேக்குறேன்ல, புருஷன் ஞாபகம் இல்ல உனக்கு. பக்கமே வந்துட்டல நீ. என்னடி அப்படி பேசிட்டு வந்துட்ட? சரி பேசல, அங்கே இருக்க வேண்டியதுன்னு இங்க இருக்கு வந்த. கேக்கு பேசலே. எடி நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பாக்க நீ பரவா புருஷன் மரியாதை கொடுக்க என்ன? ஹாய், குழம்பு வச்சு தரேன் சாப்பிடுங்க. அதெல்லாம் வைக்கலாம். முதல்ல பாசமா இரு, முதல்ல பாரு பேசு, அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். நான் குழம்பு வச்சிட்டு இருக்கேன். நேரம் அது என்ன பாருன்னு. சாப்பாடு வேண்டாம், இங்க பாரு. சாப்பாடு ரெடி ஆயிட்டு. என்ன பாருடி. பார்க்க பிடிக்கல. ஓ பாக்க பிடிக்கல? பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிக்கும். என் பொண்ணு இல்லாம என்னால இருக்க முடியாது. ஆமாடி, கல்யாணத்துக்கு இருந்துகிட்டல. புருஷன் ஊருக்குள்ள இருக்கான்னு தெரிஞ்சு எட்டி பார்க்காம இருக்கல. யாருக்கும் சொந்தம் இல்ல. நான் இப்போ உங்களுக்கு சொந்தம் இல்லையே. ஓ அப்போ நான் இன்னொத்தி கத்து தாலி கட்டி என்ன நம்பியிருக்க நீ? இன்னொத்தி கத்து நான் தாலி கட்டி அப்படி வாழ்ந்துருவேன் நம்பியிருக்க. அப்படிப்பட்ட நடினா என்னைக்காவது எவ்வளவு எடுத்து பார்த்துருப்பாடி. அவ்வளவுதான் கெட்டதா இருந்தா நான் இதுக்கு 5 வருஷம் உனக்கு வந்து கிடந்தேன். நீதான் வேணும் தானே கட்டிட்டு போன. இப்ப அவளை திரும்ப கட்டுவேன் நினைச்சியா? ஆதி கட்டவள. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஆமா, கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைலாம் இருக்குது, வந்து பாத்துட்டு போ. நான் எதுக்கு பார்க்கணும்? பார்க்கணும் அப்படிதான் நம்பிட்டு இருக்கா? அது உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு இல்ல, என்னைய கஷ்டப்படுத்துதீங்க. அடி லூசு, எதுக்கு அடிட்டு இருக்கா? சாப்பாடு பொங்கி தர, சாப்பிட்டுட்டு போங்க. நீங்க இங்க வந்தா உங்க பொண்டாட்டி தப்பா நினைப்பா. போங்க.
ஆமா என் பொண்ணு தப்பா நினைப்பா. ஆமா என் பொண்ணு தப்பா நினைப்பா. அதுதான் நானும் சொன்னேன். லூசு வாடி நீ. பசிக்கு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ சமையல் பண்ணதெல்லாம் போதும். இங்க வா. மாட்டேன். நீங்க தான் இப்ப இன்னொருத்தி கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல. அப்ப என்ன நீ அப்படின்னே நினைச்சிட்டலடி நீ? உண்மையை தானே சொல்ற? எந்த உண்மை? சரி இங்க வா. மாட்டேன். வான்னு சொல்றேன்னா இங்க வா. மாட்டேன். என்ன விடுங்க. லூசு அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. உன்னை தவிர வேற எவ்வளவு தொட மாட்டேன். உனக்கு என்ன பிடிக்காம நான் தனியால வாழ்வேனே தவிர எவ்வளையும் தொட மாட்டேன். உலக பொண்டாட்டி இருக்கும்போது என் மகாராணி, என் தேவதை நீ தாண்டி. எனக்கு வேணாம். என் மனசு ஃபுல்லா நிறைஞ்சுக்க நீ மட்டும்தான். நீ மட்டும் போதண்டி. கல்யாணம் பண்ணிட்ட கல்யாணம் நம்பிக்கிட்டு தான் பார்க்க வராம இருந்தியோ? நீங்க பார்க்க வந்தீங்களோ? அது அப்படி இல்லடே. சரி இங்கதான் கஷ்டப்படுதா, அங்க போயாவது கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கட்டுமேனா. கொஞ்ச நாள் உன் ஊர்ல இருந்தா சந்தோஷமா இருப்பேன் நண்டி அனுப்பி வச்ச. சரி நானும் வந்து இருந்தா நீ சுதந்திரமா இருக்க மாட்டேன்னு தான் நான் நாலு விதமா கேட்பாங்களேன்னா நான் வரல. ஒன்னும் தேவையில்லை. உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும், நான் வச்சு தரேன். உன் சிரிப்பு தான் வேணும். அது இனிமேலும் கிடைக்காது. அப்படி சொல்ல அடிச்சுங்க. எனக்கு ஒரு சிரிப்பு தான் வேணும், வேற எதுவும் வேண்டாம். சாரி சரியா? சரி நடந்தெல்லாம் மறந்துரு. நீங்க சாப்பிடுன்னு சொன்னீங்கல்ல, சாப்பிடுங்க. அப்போ நடந்ததெல்லாம் மறக்க மாட்டேன். உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னடி சொல்லிட்டு இருக்க? நான் சமையல் பண்ணணும். அது என்ன பாரு. போதண்டி சாரிடி மன்னிச்சிருடி. நீ இல்லாம என்னால இருக்க முன்னாடி பைத்தியம் பிடிக்கடி. குழந்தை மாதிரி என்னையே சுத்திட்டு வருவ. நீ இல்லாம எனக்கு நல்லாவே இல்லை. பாரு நான் இனி உன்னை விடவே மாட்டேன். நான் போறேன். எங்க போற? எங்க போறேன்? எங்கேயும் போக வேண்டாம். நீங்க பழைய செல்வம் இல்ல. என்ன சொல்ற? எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க ஊருக்குள்ள வந்து என்ன விசாரிச்சீங்க வச்சீங்க எல்லாம் எனக்கு தெரியும். நீ எந்த இதுல நான் உங்ககிட்ட நெருங்கி நிக்க முடியும்? உங்களை நினைச்சாலே நீங்க என்ன விசாரிச்சதான் என் கண்ணுக்கு முன்னாடி வருது. அது எனக்கும் தான் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு நியூஸ் வந்தது. நீங்க நல்லா இருக்கட்டும் தான் நினைச்சனே தவிர அதை கேட்டுக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா நீங்க வந்து என்ன சந்தேகப்பட்டிருக்கீங்க. ஒரு பொண்ணு பூசனை விட்டுட்டு வந்துட்டா அவ தப்பாதான் போவாளா? அவளுக்கு மனசுக்கு வலிக்கே அவளுக்கு யாருக்கிட்டயாவது பேசணும்னு தான் தோணும். வாழ்க்கையே தொலைச்சவளுக்கு யாருக்கிட்டயாவது பேசிட்டு இருக்கணும் தான் தோணும். அப்படி பேசிட்டா அவ தப்பானவளா? மனசுல இருக்க பாரத்தை கேட்க வேண்டிய புருஷன் கேட்கலன்னா மத்த யாருக்கிட்டயாவது சொல்லதான் தோணும். புருஷன் தான் எல்லாத்தையும் கேட்கணும், புருஷன் கேட்கலன்னா மத்தவங்க தான் கேட்பாங்க. எந்த பொண்ணுமே தன் மனசுல இருக்கதை யாருக்கிட்டயாவது சொல்லணும் தான் நினைப்பா. நான் வாழ்க்கையை தொலைச்சிருக்கேன். எனக்கு யாருக்கிட்டயாவது பேசினாதான் என்னால இருக்க முடியும். இது சராசரியா ஒரு மனுஷிக்கு நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தான். உடனே அவ தப்பானவளா? அப்ப எனக்கு தேவை ஒரு ஆறுதல், நான் இருக்கிறேங்கிற ஒரு நம்பிக்கையான வார்த்தை. அவ்வளவுதான். அதை தாண்டி அவளுக்கு வேற எதையும் யோசிக்க தெரியாது. அதுக்கு மேல அவளுக்கு யோசிக்கிறதுக்கு பயம் தான் வரும். அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட அவளால வேற எதையும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. இந்த உலகத்துல நம்மனவர் கைவிட்டுட்டாருன்னா அடுத்து இந்த உலகத்துல நமக்கு யார் இருக்காங்கிற பயம் தான் இருக்கும். நாலு பேர் நம்ம கிட்ட பேசி நம்ம கிட்ட அன்பா இருந்துட மாட்டாங்களாங்கிற பயம் தான் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எந்த தப்பான எண்ணமும் வராது. மனசு வலிக்கும், யாருக்கிட்டே பேசிக்கிட்டே போவேன். நான் என்ன பண்ண, பொண்ணா பிறந்துட்டேன். பேசி புலம்பிதான் செய்ய வேண்டியிருக்கு. வேற என்ன பண்ண முடியும்? என்னால புலம்பதான் முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. சரி சாரி, தப்புதான். நான் பண்ணது தப்புதான். தப்புதான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. அது வரைக்கும் கூட என்ன யாரும் தப்பா பேசுறதில்ல. எப்ப நீங்க ஊருக்குள்ள வந்து என்ன விசாரிக்க ஆரம்பிச்சீங்களோ அதுக்கப்புறம் எல்லாரும் பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன, நான் பாட்டுக்கு வந்தாலும் நீங்களாவது கம்பெனி ஆபீஸ் நாலு பேர்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க, உங்க வேலையில கவனமா இருப்பீங்க. நான் என்ன பண்ண முடியும்? ஊர்ல இருக்க 4 பேர்கிட்ட பேசதான் முடியும், சொந்தக்காரங்க கிட்ட பேசதான் முடியும். வேற என்ன பண்ண முடியும்? நாங்களும் உங்களை மாதிரி பரபரப்பா எப்பவும் பிஸியா இருந்தா நீங்க சொன்ன மாதிரி நாங்க யார்கிட்டயும் பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நாலு சோத்துக்குள்ள அடப்பட்டிருக்க எங்களுக்கு யார்கிட்டயாவது பேசினதான் முடியுது. அது வம்பள வந்து முடியுது. நாங்க என்ன பண்ணிட்டோம்? தலை எழுத்து, வாழவும் முடியாம சாகவும் முடியாம. தமிழ் கூட சொன்ன வேண்டாண்டி, இங்க யார்கிட்டயும் நீ பேசாத, தனி மரமாவே இருந்துட்டு போ. இங்க நம்ம துணை இல்லாம வாழ்ந்தா இப்படிதான் பேசுவாங்க, அதனால யார்கிட்டயும் பேசாதேன்னு சொன்ன. கல்யாணத்துக்கு
கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு ஆசை காட்டுதீங்க. அது கடைசி வரைக்கும் கிடைக்கும்னு நம்புறோம். ஆனா கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்ல முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. கேட்ட பொறுப்பு நாங்க குடும்பத்தை காப்பாத்தணும்னு சொல்றீங்க. அதை நாங்க ஏத்துக்கிடுதோம். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் கூட கெட்ட முகத்தை உங்களுக்கு பார்க்க முடியாம அப்படி யாருக்காக ஓடுறீங்க? குடும்பங்கிறது யாரு? நாங்க தானே. அப்போ நாங்க நிம்மதி இல்லாம நிம்மதி தொலைச்சு இல்லைன்னா வேற ஏதாவது வழியில போனா அப்போ உங்களுக்கு குடும்பம் கிடைச்சிருமா? மெட்ராஸ்ல இருக்கும்போது உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன், ஒரு 8 மணிக்காவது வீட்டுக்கு வாங்க, நம்ம 2 பேரும் மனம் விட்டு நிறைய பேசணும்னு. நைட்டு 12 மணிக்கு வருவீங்க. என்னத்த பேச முடியும்? பகல் முழுக்க அழுது அழுது உங்க வீட்டுல படுத்துற சித்திரவதையில அழுது அழுது நான் சோர்ந்து போயிடுறேன். நீங்க வந்த உடனே எதையும் சொல்றதுக்கு தோண மாட்டேங்குது. உங்க மார்பிள சாஞ்சி அழுதுட்டு அப்படி தூங்கினா போதுன்னு மட்டும் தோணுது. எதையுமே சொல்ல தோணல. இப்படி உங்ககிட்ட நாங்க எதுவுமே சொல்லாதனால நீங்களும் நாங்க நல்லா இருக்கதா நினைச்சுக்கிட்டீங்க. கடைசியில எங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேரை கொடுத்து ஒதுக்கி வச்சிருந்தீங்க. அதான் நாங்க கஷ்டப்பட்ட மாதிரியே நீங்களும் கஷ்டப்பட்டு நினைச்சு வீட்டுல நடக்க ஒண்ணு விடாம உங்ககிட்ட பத்த வச்சு உங்க வேதனைப்படுத்தி உங்க வீட்டுல சண்டை போட வச்சு உங்க நிம்மதியும் கெடுத்து அப்படி பண்ணிருந்தா எங்களுக்கு இந்த பேர் கிடைச்சிருக்காது. அதை நான் பண்ணல. அதனால எனக்கு தப்பான பட்டம் கொடுத்துட்டீங்க. சரி சரி, தப்பு தாண்டி. தப்பையும் நீங்களே பண்ணிட்டு குற்றத்தையும் எங்க மேலே சமத்துறீங்களே. ஒரு பக்கம் நீங்க என்ன ஒதுக்கி வச்சதுனால அவ பேரு, இந்த பக்கம் பிள்ளை பெத்து கொடுக்க முடியாத மலடின்னு ஒரு பட்டம். ஆசையா காதலிச்சு கல்யாணம் பண்ணி 1000 கனவோடு உங்களை நம்பி உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டுல சித்திரவதை, நீங்க எங்களை சந்தேகப்படுறது, எங்க கனவையே உடைச்சு சுக்குநூறாக்கி ஏன்டா வாழ்றோங்கிற அளவுக்கு எங்களை தள்ளி விட்டுறதீங்க. வாழவா சாகவான்னு தெரிய மாட்டேங்குது. செத்தா பெத்தவளை விட்டுட்டு போக வேண்டியது இருக்குது. வாழ்ந்தா அவ பேர் வாங்க வேண்டியிருக்கு. கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி கூட இவளுக்குலாம் எங்க கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் மட்டும் தான். ஆனா இப்போ மலடி நடத்த கெட்டவா ஒழுக்கம் கெட்டவான 1000 பட்ட பேரு. உங்களை இந்த ஊருக்குள்ள பார்த்தேன், ஓடி வந்து கட்டி அடிக்கிறேன்னு தோணுச்சு. அடுத்த நொடியே உன் புருஷ அந்த கருப்பை கிட்ட சண்டை போட்டிருக்காங்கிற நியூஸ் என் காதுல வந்தது. ஐயோ, அது அது நீங்க நினைக்க மாதிரி அவனை பார்த்த எந்த தப்பான எண்ணமும் எனக்கு வரல. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நின்னப்போ நான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான். அதுல எந்த தப்பானுமே எனக்கு பார்க்க முடியல. ஏன்னா அவன் மனசார நொந்து சொன்ன, அவன் மனசுல செத்து அந்த வார்த்தையை சொன்ன. அதுல எங்களுக்கு எந்த தப்பான உணர்வும் வரல. மத்தவங்க பார்வைக்கு அவன் முன்னால என்ன விரும்பணும். நீங்களும் அப்படித்தானே பார்த்துட்டீங்க. உங்க இப்ப கூட இங்கதான் போன போய் சண்டை போடுங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. அவன் அப்பப்ப இங்க லாண்டுவான், ஏதாவது பாப்பா. அவன் நிக்க போய் தான் வேற எவனும் இந்த வீட்டு வாசல் பக்கம் வரல. அப்படி போக்குறவன கொண்டு தண்டமாக்கிடுவான் அவன். சரி, சாப்பிடணும்னு சொன்னீங்கல்ல, இன்னும் 10 நிமிஷத்துல ஏதாவது ரெடி பண்ணிட்டாரு. வெளியில வெயிட் பண்ணுங்க. இல்ல, பசியோட வந்திருப்பீங்க, சாப்பிடுங்க. உன் கூட இருக்கணும், உன் கூட இருக்கணும், உனக்கு கட்டி பிடிச்சிட்டு இருக்கணும். அம்மா வந்துருவாங்க, சமையல் பண்ணி தரேன், சாப்பிட்டு போங்க. உன்கிட்ட பேசணும், உன் கூட இருக்கணும். வேணும்.
மீனா வந்து பாக்குறேன்னு சொன்னா நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ச்சே, அப்பா சிரமமா வருது. என்னாச்சு? ஐயோ இவன் வேற. நான் அது ஊத்து ஊத்து போலாம் நினைச்சேன். இவன் வேற அப்பப்ப உள்ள வந்துடுறான். ஒண்ணு இல்ல, நீ வெளியில போ. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு வர? ஒண்ணு இல்ல, நீ வெளியில போ. ஏதாதுன்னா சொல்லு. கொஞ்சம் விஷத்தை வாங்கி கொடு. பாத்ரூம் போணுமா? ச்சே, என் நிலைமை இப்படி ஆகி போச்சுது. ச்சே. நீ வெளியில போ. இது என்னடி இருக்குது? உனக்கு காலு விளங்கல, எப்படி நீ போக முடியும்? கை காலு விளங்கல. இரு, நான் தூக்கிட்டு போறேன். வெளியில போ சொல்லிட்டேன். எனக்கு ஒண்ணு பாத்ரூம் போக வேண்டியதில்லை. இங்க பார், 2 மணி நேரம் ஆயிட்டு. டாக்டர் கரெக்டா தூக்கி கொண்டு விட சொன்னாரு. இரு. ஒண்ணு தேவையில்லை. இரு, நான் பாரு. எனக்கு ஒண்ணு தேவையில்லை, நான் போய்க்கிடுவேன். நீ போ. உனக்கு சுத்தமா நடக்க முடியாது. இன்னும் 2-3 நாள் ஆகும். சும்மா இரு. நான் போயிடுவேன். எனக்கு எவன் உதவி எனக்கு தேவையில்லை. போடா இங்க வெளியில. சொன்னா கேளுடி. இதுல என்னடி இருக்குது? நான் தூக்கிட்டு போட்டா பக்கத்துல வந்தா கொண்டுவேன். போடா. எனக்கு தெரியும், பெரிய மாதிரி வந்துருவான். அப்படி தொட்டுட்டு போறான்னு பாத்தியா? என்னடி இப்படி பேசுற? ஈன பத்தி எனக்கு தெரியாது. சரி, நான் வெளியில போறேன். நான் சொன்னலடி, என்ன இப்ப பண்ணிட்டு இருக்க? ஐயோ, பாக்குறதுக்கு பாவமா இருக்குது. இப்ப தூக்கட்டாடி. தொட்டாலும் அசிங்கமா தொடுதுன்னு சொல்ற. உன இந்த நிலைமை எல்லாம் பார்க்க கூட முடியலடி. எவனும் என் மேல இறக்கப்பட வேண்டாம். போடா இங்க இருந்து. இல்ல இல்ல, இவன் முன்னாடி அழக்கூடாது. என்ன நினைச்சாலும் பரவாயில்லடி. என்ன பொறுக்கியாவே பார்த்துட்டு போ. அதுக்காக நான் என்ன போய் பார்த்துட்டு இருக்க முடியும்? வேண்டாம், நடக்க முடியாது. சொன்னா கேளு. நீ என்ன என்னமோ நினைச்சிட்டு போ. நான் பாத்ரூம்ல கொண்டு விடுவேன். அதுக்கு என்ன? புதுசா எதுவும் பார்க்கலையே. பார்த்ததானே, எனக்கு தப்பா எதுவும் தோணல. இறக்கி விட சொல்லிட்டேன். பாத்திரம் கொண்டு வைக்கவா? நான் வரமாட்டேன். நான் தூக்கிட்டு தான் போவேன். வா. வேண்டா, எனக்கு கீழே இறக்கி விட முடியாது. சிக்கனை பிடிச்சிக்க. சரியா? தோலை பிடிச்சிக்க. மாட்டேன். சொன்னா கேளு. தோலை பிடிச்சிக்க. திரும்பவும் சொல்றேன், இனி எங்க பார்க்க எதுவும் இல்ல. சொன்னா புரிஞ்சுக்க. பொறுக்கி. ஆமா, பொறுக்கிதான். வா. இரு, அந்த சைடு கிளீன் பண்ணி விடுறேன். கொஞ்சம் இரு. இரு, மேல கழுவி விட்டுருதேன். இரு, வெண்ணி வச்சு மேல கழுவுதேன். போதும். வேண்டாம், பெட்லயே படுத்திருக்கல, உடம்பு புண்ணாயிரும். இரு, வெண்ணி வச்சு கழுவுறேன். இரு, தொண்டை வச்சு தொடச்சிடும். சரி, இந்த டவலை சிக்கனை பிடிச்சிக்க. நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். டவலை சுத்தி கட்டல, சும்மா தான் வச்சிருக்கேன். சரி. இரு, படுத்திருக்கியா உட்காருதியா? உட்காருத. சரி, இரு, நான் பார்த்து உட்காருக்கேன். இந்த கப்பல இருக்க சேலை கட்டு விடட்டா? சேலையா? எனக்கு சேலை வேண்டாம். இன்னைக்கு எனக்கு சேலை தான் கட்டணும். சேலை கட்டிக்க. இப்ப என்னால சேலை கட்ட முடியாது. பரவாயில்ல, நான் கட்டி விடுதேன். இல்ல, ஏற்கனவே பெட்லயே படுத்திருக்கா, ஹீட் வேற ஏறும். சேலைனா காட்டன் சேலை கட்டினா உடம்புக்கும் குளிர்ச்சியா இருக்கும்ல. அதுல ஒண்ணு வேண்டாம். இரு, அந்த கப்பல்ல தானே இருக்குது உன் சாரியெல்லாம். ஆமா. சரி, எடுத்துட்டு வரேன். நம்மள பாத்துருப்பானோ? சீ, ஐயோ, கண்ண சிக்கன் தான் பொத்தி இருந்தாலும் இந்த பொறுக்கி பையல நம்ப முடியாது. பாத்துருப்பானோ? நான் எதையும் பார்க்கலாமா? பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி. சரி, இரு, நான் சாப்பிட குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம். இல்ல, டெஸ்ட்ல இருக்கும்போது நல்லா சாப்பிட்ட ஹெல்த்தியா இருக்கணும். இல்ல வேண்டாம். இரு, வரேன்.
என்னாச்சு? எனக்கு கட்டில உட்கார வை. ஒண்ணுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி. ஹேய், இப்ப நீ என்ன பண்ண? ஐயோ, ஒண்ணும் பண்ணல. என்னமோ பண்ண வந்துச்சு. சரி, கட்டில உட்கார வை. சப்பா. சரி பா. சரி 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 சரி. என்னுள்ளே என்னுள்ளே மலமின்னல் வேலும் நேரம் நான் போகிறேன் மேலே மேலே. லூசி. ஆமாடி, உனக்கு தெரியாம இப்ப உனக்கு கொடுத்தேன்ல, நான் லூசுதான். அத்தி 1000 மீட்டர் எனக்குள்ள பாஞ்சுத. அடி ஆதி என்ன தெரியுண்ட உனக்கு. ஹலோ. கிளம்பிட்டேன். என்னுள்ளே மலமின்னல் ஏலும் நேரம். எப்பா எப்படி நச்சுன்னு கொடுத்துட்டேன். எனக்கு பசிக்குது. 2 மினிட்ஸ். ஐயோ, அவ எப்படி ஆதி அப்படி கொடுத்த? அதே நல்ல நேரம் அவ கவனிக்கல. அதே உணர்ச்சிவசப்பட்டுட்டேனே. பரவாயில்ல, உணர்ச்சிவசப்பட்டு கொடுத்துட்டேனே. ஐயோ, எப்பா என்னமா கொடுத்துட்டேன். அதே நானா கொடுத்ததே.